ஹலோ மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு குர்த்தி செட் ரிவ்யூ தான். நான் மிந்த்ராலேருந்து 2 குர்த்தி செட் பிக் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். மிந்த்ரால எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். மிந்த்ராலயும் நம்மளால பட்ஜெட்ல பண்ண முடியும். அது நல்லாவே இருக்கு. அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணியிருக்கேன். நெறைய பேர் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். பட் நம்ம பார்க்குறதுக்கும், நம்ம கேட்டலாக்ல பார்க்குறதுக்கும், நம்ம வந்தவுடனே அது எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். ஒரு சிலது நல்லாயிருக்கும், ஒரு சிலது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு கரெக்ட்டா நான் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா அத வந்து பிக் பண்ற மாரி தான் இருக்கும். கிளாத்தோ, அது டிசைனோ, அது பேட்டர்னோ. ஏன்னா கண்டிப்பா நெறைய டிஃபரன்ஷியேஷன் நம்ம வாங்கிலாம் நெறைய ரிட்டர்ன் பண்ணுவோம். நான் ஒரு 4, 5 வாங்கி அதில எனக்கு 2 ஓகேவான்னு தோணல. ஸோ அந்த மாரி குர்த்தி செட் மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோஆர்ட் செட் மாரி தான். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும்ல பேட்டர்ன் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் பார்த்தீங்கன்னா, கேகே அவுட்ஃபிட்ஸ் அப்படின்னு வருது. இங்க பாருங்க. கேகே அவுட்ஃபிட்ஸ் அந்த பிராண்ட் நேம் வந்து. ஸோ இது வந்து நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நல்லா ட்ரெண்டியா போயிட்டுருக்கு. இந்த மாரி ஃப்ளாரல் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா ட்ரெண்டியா போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால இது ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் நல்லாயிருக்கு. பியூர் காட்டன் உங்களுக்கு. அதில பியூர் காட்டன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் காட்டன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ரிவ்யூ அது வந்து காட்டனா இருக்காது. பட் இது பியூர் காட்டன். ஏன்னா நீங்க வந்து தண்ணீல போட்டீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஒரு அயர்ன் குடுத்துட்டு இப்போ ஆஃபீஸ் ஒர்க் கண்டிப்பா இத போட்டுட்டு போலாம். ஒரு அயர்ன் குடுத்துட்டு போட்டுட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வி நெக் பேட்டர்ன். இப்போ வர குர்தீஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டியா வந்து வி நெக் தான் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் ரவுண்ட் நெக் அப்படிலாம் இருக்கும். வி நெக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஜரி ஒர்க் தெரியுதுங்களா? இங்க மைன்யூட்டா குடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, 3/4 ஸ்லீவ் தான். இதுலயுமே அதில மைன்யூட்டா அந்த நெக்ல வர அதே பேட்டர்னே வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நான் இத ஒரு முறை வாஷ் பண்ணிட்டேன். அதனால சொல்றேன். இது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இத வந்து நான் வந்து எல் சைஸ் பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல் சைஸ் அப்டின்னா, எக்ஸ்எல் பிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரீயா நான் போடுவேன்னு. பட் ரொம்ப ஃபிட்டடா போடுவீங்க அப்டின்னா இது எல் சைஸ். ஆனா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்றேன். எல்ல எக்ஸ்எல் பிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சைஸ் உங்க சைஸுக்கு ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் போட முடியும் அதனால. ஏன்னா, இப்ப எடுத்தீங்கன்னா இப்ப மட்டும் போட முடியும். கொஞ்ச நாள் போட முடியாது அதனால. ஃப்ளாரல் பிரிண்ட் இந்த ப்ளூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு என்ன கலர்ன்னு தெரியல. கொஞ்சம் கிரேயிஷ் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கு. நல்ல ப்ளூல. இது பிங்க்ல இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் காம்பினேஷன் மல்டி கலர் மாரி இருக்கு. இந்த கேட்லாக்ல 3 கேட்டகரி இருக்கு. இதே கலெக்ஷன், இதே செட் வந்து ஃப்ளிப்கார்ட்லயும் இருக்கு. இது வந்து ரேட் வந்து என்னால சொல்ல முடியலங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்ல போயிட்டுருக்கு. அதனால எது ஃப்ளிப்கார்ட் நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்லயும் குடுக்குறேன், மிந்த்ராலயும் குடுக்குறேன். பட் உங்களுக்கு எதுல ரேட் கம்மியா போயிருக்கோ, நீங்க அதுலேருந்தே பிக் பண்ணிக்கோங்க. நான் மிந்த்ராலருந்து தான் பிக் பண்ணேன். எனக்கு வந்து நான் ஒரு 350க்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ்ல இருந்தது. ஸோ அப்ப நான் பிக் பண்ணேன். எனக்கு 350 கிடைச்சது. பட் இப்போ நான் நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பார்க்குறேன். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ அத பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் ஸ்லிட் தான் இது வந்து. உங்களுக்கு சைட் ஸ்லிட் ஸ்ட்ரெய்ட் தான். ஸ்ட்ரெய்ட் பேட்டர்ன் தான். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதனுடைய இது வந்து ஸ்ட்ரெய்ட் பேட்டர்ன் தான். நல்லாயிருக்கு. பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ஃபுல் ஓவரால் வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தான். நல்லாயிருக்குங்க. காம்பினேஷன் இந்த கலருக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால நல்லாயிருக்கு. கிளாத் நல்லாயிருக்கு. அதனால நீங்க தைரியமா எடுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு சிலர் அதில ரிவ்யூஸும் தான் போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க கண்டிப்பா இத எடுக்கலாம். எடுக்க வேண்டிய ஒரு செட் தான். இப்படி இருக்கு. பிங்க் வந்து என்னன்னா, கொஞ்சம் இந்த ஒயிட் பேரல் வந்து அந்த அளவுக்கு லுக் இல்ல. அதனால நான் இந்த கலர் பிக் பண்ணேன். பட் உங்களுக்கு எந்த கலரும் ரொம்ப லைட் ஒரு சிலர் லைட்டா போட லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கவங்க எடுத்துக்கோங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மல் பேண்ட் தான். அதுலயும் அதே ஃப்ளவர் பிரிண்டட் தான். இது வந்து எலாஸ்டிகேட்டட். தெரியுதுங்களா? ஃபுல்லி எலாஸ்டிகேட்டட். நல்லாயிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ஸ் குடுத்துருக்காங்க. பாக்கெட்ஸ் இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து குர்த்தி செட் எடுக்க சொல்லவே பாக்கெட்ஸ் இருக்கிறதா செலக்ட் பண்ணி எடுப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாரி நல்லாவே இருக்கு. இது வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா, எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல இல்ல. டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த கோஆர்ட் செட் தான் ரொம்ப எல்லாருமே லைக் பண்றாங்க இல்லையா? ஸோ ஆஃபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டே டு டே டெய்லி இது ஃபுல் டே வொர்க் பண்ண முடியுங்க. இது வந்து எந்த இரிட்டேஷன்ஸ் அந்த மாரிலாம் இல்ல.
ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஆன்லைன்ல எப்பவுமே எடுத்தோம்னா, டாப் எப்பவுமே செட் ஆயிடும். அதுக்கு நமக்கு செட் வர பேண்ட் வந்து செட் ஆகாது. பட் இது அப்படி இல்ல. ரொம்ப நல்லாயிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு என்ன ட்ரூ டூ த சைஸோ அப்படியே இருக்கு. நான் அதான் சொல்றேன். கொஞ்சம் ஃப்ரீயா வேணும்னா, உங்க சைஸ விட நெக்ஸ்ட் சைஸ் பிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் செட். நல்ல பிங்க்குங்க. கலர் ரொம்ப நல்லா இருந்து ஆக்சுவலி கலருக்காக தான் பிக் பண்ணேன். இது வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆன்லைன்ல பார்க்க சொல்ல நல்லாயிருக்கும். எடுக்க சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்காது. ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்னு. பட் இந்த செட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகே சும்மா நம்ம டெய்லி யூஸ் மாரி நம்ம அந்த மாரி தான் நான் நெனச்சு பண்ணேன். பட் நிஜமாவே சொல்றேன். நான் பார்த்தத விட இது எனக்கு நான் ரிவ்யூ பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப புடிச்சிச்சு. இது செட் பண்ணுங்க. நல்ல பிங்க் உங்களுக்கு. அடிக்கிற பிங்க் இல்ல. பட் நல்ல குட் லுக்கிங் பிங்க் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் நெக். தெரியுங்களா? இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா, மின்ட்ரால வந்து என்ன பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, AZN அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு ஆன்லைன்ல ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, நான் சொல்ற பிராண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோஸ்ட்ரின்னு ஒரு பிராண்ட் வரும் இல்லைங்களா? கோஸ்ட்ரிக்குன்னு அந்த பிராண்ட் தான். ஸோ அந்த பிராண்ட்ல வரது மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிராண்ட் நல்ல பிராண்ட் தான் உங்களுக்கு. நெக் பாருங்க நல்லாயிருக்கு. ரவுண்ட் வந்து அதான் சொன்னீங்களே, இதுலயும் வி. ரவுண்ட் வந்து அந்த வி நெக் வந்து எப்படியாச்சும் தராங்க. இது வந்து எம்ப்ராய்டரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எம்ப்ராய்டரில அந்த சமிக்கி இருக்கு இல்லைங்களா? அதுலேயே ஒரு ஒர்க் மாரி குடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. நெக் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட் நீங்க நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இவ்ளோ டீட்டெயிலிங்லாம் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியவே தெரியாது. ரொம்ப சிம்பிளா ப்ளைனா தெரியும். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்ளோ இந்த டீட்டெயிலிங்லாம் இருக்கிறது தெரியும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 ஸ்லீவ் தான். நார்மல் 3/4 ஸ்லீவ் தான். இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ரேயான், விஸ்கோஸ் ரேயான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே என்னன்னா, நான் அந்த குர்த்தி சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி தான் இந்த குர்த்தியும் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. கொஞ்சம் ஒரு அயனிங் இதுவுமே நீங்க ஒரு அயனிங் குடுத்தா நல்ல காட்டன் மாரி இருக்கு. ரேயானாவே கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் இல்லைங்களா? பட் வந்து கிளாத் வந்து நல்ல சாஃப்ட்டு. ஃபுல் டே வியர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப லைட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து அனார்கலி பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தான். ஆ ஸ்ட்ரெயிட்லயே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிட் தான். பட் அனார்கலி. ஸோ சைட் ஸ்லிட்லாம் கிடையாது. உங்களுக்கு அனார்கலி. இந்த சைட்ல பாருங்க. இந்த பாந்தினி டிசைன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பாந்தினி டிசைன். இது வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன். தெரியுதுங்களா? 2 சைடும். இந்த சைட்ல மட்டும் குடுத்துருக்காங்க. சென்டரா குடுக்காம, இப்படி சைட்ல மட்டும் குடுத்துருக்காங்க. இங்க வந்து அனார்கலின்றதுனால ஜஸ்ட் ரொம்ப ஃபோல்டிங் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் தெரியுதுங்களா? இந்த மாரி ஃபோல்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோல்டிங் மாரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா தானே அந்த ஃப்ளவர் வரும். ஸோ அதனால அது நல்லா ஃப்ரீயாவே இருக்கு. இது வந்து நான் அந்த செட் சொன்ன மாரி கிடையாதுங்க. இது ட்ரூ டூ த சைஸ். உங்க சைஸ் என்னவோ எல்னா எல் பிக் பண்ணிக்கோங்க. நான் எல் தான் பிக் பண்ணியிருக்கேன். என்னோட சைஸ் எல். ஸோ நீங்க உங்களோட சைஸ் என்னவோ எம்னா எம் பிக் பண்ணிக்கோங்க. எல்னா எல் பிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரூ டூ த சைஸ் என்னவோ அத பிக் பண்ணீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. பிக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் தான் சொல்றேங்களே, இதுவும் என்னன்னா ஆஃபர் போயிட்டே இருக்கு இப்போ மிந்த்ரால. ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ரேட் இருக்கு. அதில வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. அத வச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா வரும். மிந்த்ரால வந்து நெறைய பேர் சொல்லுவீங்க, காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு சில டெக்னிக்லா நீங்க வந்து அதில யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நிஜமாவே உங்களுக்கு நல்ல ரேட்க்கு நீங்க வாங்கலாம். அதில வந்து ஃபார்வர்ட் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. ₹9க்கு நீங்க உள்ள போங்க. நீங்க மிந்த்ரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுனாவே, அதில வந்து ஃபார்வர்ட் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ₹9க்கு நீங்க வாங்கிக்கோங்க. 6 மந்த்ஸ் வேலிடிட்டி. ₹9 தான். அத நீங்க வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய பெர்சன்டேஜ் இப்போ வந்து கிளாத் நீங்க வாங்குறீங்க, ரெகுலரா வாங்குறீங்கன்னா, ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அத பார்த்து நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த செட் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல கலர். அ ஒரு ஸ்மால் ஃபங்ஷனுக்கு கூட நீங்க போட்டுட்டு போலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஒர்க்கும் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேண்ட்டு. நார்மல் பேண்ட் தான். இதுவும் சேம் கலர் தான். அதே பிங்க் மாதிரி தான். உங்களுக்கு ஃபுல் எலாஸ்டிகேட்டட்.
ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மல் பேண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலி என்னென்னா பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு ஒரு டவுட் தான். இதில் வந்து பேக்கெட்ஸ் வருது. ஆனால் நாம அனார்கலி போட போகிறோம். பட் இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட் காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் சுடி போடுறீங்கன்னா இது யூஸ் ஆகும். பட் அனார்கலி போட்டிங்கன்னா பேண்ட்டில் இந்த பேண்ட் பாக்கெட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படிதான். ஸோ பட் நீங்கள் வேறு எதோட பேர் பண்ணுவீங்கல்ல, வேறு ஏதோ டாப்பு நம்ம சைட் சைட் வர டாப்போடு இதை பேர் பண்ணிக்கலாம். நல்லாவே உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இது கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அந்த மாதிரி தான் இருக்குல்ல. நல்ல சாஃப்ட்டு. அதே மாதிரி இது பேண்ட்டும் ஃபிட்டடாக இருக்குங்க. டாப் மட்டும்தான் நல்லாயிருக்கு. பேண்ட்டுமே நல்லாயிருக்கு. ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில செட்டெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில செட்டெல்லாம் எடுத்தோம்னா டாப் ஃபிட்டாக இருக்குங்க. பேண்ட் வந்து நமக்கு செட் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம் ஆகிடும். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. லென்த்தியாக இருக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அனார்கலி பேட்டர்ன்றதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் அனார்கலி லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ், எம், எல், XXL இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸும் நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஷால் பார்த்தீங்கன்னா அதே பாந்தினி டிசைன் தாங்க. தெரியுதுங்களா? டாட்ஸ் அந்த ஸ்லீவ்ஸில் வந்தது பார்த்தீங்களா? அதே டாட்ஸு உங்களுக்கு நல்ல லாங்காகவே இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொடுத்துருந்தாங்க பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாந்தினி டிசைன் தான். தெரியுங்களா? நல்ல லாங் இருக்குது. நல்லாவே இருக்குது ஷால். ஷால் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஆனால் இந்த டாப் இருக்கு இல்லைங்களா? டாப்பும் பேண்ட்டும் வந்து நல்ல சாஃப்ட் இருக்குது. பட் இந்த ஷால் மட்டும் கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்டு. ஸோ பார்த்துக்கோங்க. பட் அந்தளவுக்கு ரஃபெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 650 எடுத்தேன். உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாள் நீங்கள் பிஸ்னஸில் போட்டு வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. எந்த டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அப்போ பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டே இருக்கோம். நான் இன்றைக்கி ரேட் சொல்லிட்டேன்னா, நீங்கள் இந்த ரேட் சொன்னீங்களா அது இல்லைன்னு சொன்னீங்க. நான் நேற்று பார்த்தேங்க இதே செட் வந்து இந்த பிங்க் செட் வந்து நேற்று பார்த்தேன் 1100 போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் போய் செக் பண்ணுறேன் 800 சம்திங். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி போட்டு அதை செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு கரெக்டானு தோணுதோ கொஞ்சம் கம்மியாக சொல்ல நீங்கள் போட்டுருங்க. ரெண்டுமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. 2 செட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்க குர்த்தி செட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகே, இதுவும் ஒரு நல்ல காட்டன் குர்த்தி செட் தான். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.